தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நாம் தமிழர், வெல்க தமிழ்நாடு, வாழ்க. நம் மேதகு பிரபாகரன் கனவு பலிக்கணும். இந்த காலோனி ஒரு பதிவை பாருங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னன் புகழ் போல உறவாடு மன்னல் வாழாது 100 ஆண்டு காலம் வாழ்க. ஐயோ, பைத்தியக்கார பையிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னன் புகழ் போல உறவாடு மன்னல் வாழாது 100 ஆண்டு. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா, அருமைக்கிட்ட முண்டங்களா. இந்த பதிவை பார்த்துருப்பீங்க. அந்த பதிவில் சட்டமன்றத்தில் 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அந்த பாடல் கூட கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்கள் அன்பழகன் இந்த பதிவை பாடுறாரு. பட்ஜெட் கூட்டத்தொடரில் பாடுறாரு. உதயநிதி ஸ்டாலினை வாழ்த்தி பாடுறாரு. பட்ஜெட் கூட்டத்தொடரில் பாட்டு பாட அவர் அனுப்பியிருக்கிறவங்க பாருங்க. யாருக்காக இந்த பாட்டு பாடணும்? நல்லா ஒரு நிமிஷம் மக்கள் சிந்திங்க. கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போட்டு அவரை எம்எல்ஏ ஆக்கி சட்டமன்றத்தில் போய் பாட்டு பாடுறதுக்கு, அப்படி பாட்டு பாடுற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன பெரிய இந்தியா தேசத்துக்கு ஒரு பெரிய பெருமை வாங்கி கொடுக்குறாங்க. எங்களே உங்கள் கட்சியில் அவரை துணை முதல்வர் ஆக்குனாங்க. அப்புறம் இளைஞர் வாசர் அப்படி இப்படி படிப்படியாக கொண்டு இப்போ துணை முதல் ஏன்னா இப்போ அடுத்தது முதலமைச்சர் சீட்டுக்கு வேணும்னா அதனால் அவங்க கட்சிக்காரங்களே தான் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை சினிமா நடிகர் அஜித் மாதிரி வெளிநாட்டில் போய் கார் பந்தயம் பண்ணி இந்தியாவுக்கு தேசிய கொடியை தூக்கி நிறுத்தி ஜனாதிபதி கிட்ட பத்மபூஷன் விருதா வாங்கினாரு. 100 ஆண்டு காலம். இவர் யாரை வாழ்த்தணும்? அடிப்படையில் நம்ம கட்சியில் நம்ம தொகுதியில் நமக்காக இரவு பகல் பார்க்காம இருந்த நம்மளுடைய அடிப்படை தொண்டனுக்கு நம்மளோட கட்சிக்கு ஓட்டு கேட்கறதுக்காக அவங்கவுங்க போய் பிரச்சாரம் செய்கிற இவங்களை 100 நாள் வாழ்த்துனா கூட அது தகும். ஏன்னா இவர் வாழ்த்து அவங்கள வாழ்த்துக்கும் போது அவங்கெல்லாம் இருந்தால் தான் இவர் தப்புக்குன்னு போய் இந்த சீட்டில் குதிக்க முடியாது. இந்த பாடல் 1967 பேசும் தெய்வம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் கவிஞர் வாழி எழுதின வரிகள். ஒரு வாழ்த்துறதுக்கு ஒரு பாட்டு பாடுறோம்னா அது முழுசா கூட தெரிய வேண்டாம். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே 100 ஆண்டு காலம் வாழ்க. இது வாலி வரிகள். அக்கா எல்லாரும் ஈஸ்வரி அக்கா பாடியிருப்பாங்க அந்த பாடல். இன்னைக்கு இருக்கு. எதுவுமே இல்லை. அது 100 ஆண்டு காலம் வாழ்க நோய்னா அதே திருப்பி ரிப்பீட்டாக பாடுறாரு. கேவலமா இருக்கு தெரியுங்களா? இதெல்லாம் அவரெல்லாம் சொல்றதுல தப்பே கிடையாது. ஒரு ஜனநாயகத்துல தப்பு பண்றது எல்லாமே மக்கள் தான். ஒரு அடிப்படையா ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஒரு நம்மளோட குழந்தைய சேர்க்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? என்ன அந்த பிள்ளையோட அந்த இடத்துல கல்வி சரியா இருக்குமா, ஒழுக்கம் நன்னடத்தை எல்லாம் நல்லா இருக்குமா, சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும், உணவு தான் இப்போ எல்லாம் வீட்டில் இருந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து தான் ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் போய் நம்ம சேர்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, ஆசிரியருக்கு என்ன செய்யணும்? பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட், எம்எட் இதெல்லாம் படித்தா தான் ஒரு ஆசிரியராகவே நம்ம அரசில் அமுக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த அந்த சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். எதுவுமே தெரியாமல் அட்லீஸ்ட் அப்போ இவங்களுக்கு ஒரு பாடல், அது இந்த காலத்து பிள்ளைங்க கூட பாடல்லாம் மறக்கும். அதான் அந்த காலத்து முன்னங்களாம் பாட்டில் நல்லா இருக்கும்.
எப்போதும் வந்து எல்லா வகையும் நம்ம ரசனை பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஞாபகம் மெமரி வரும். அது யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. சும்மா வந்து மனசு தெரியல நான் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறான விஷயம். எந்த அளவு வந்து லைஃப்ல வந்து பாட்டு கேட்கணும். பாட்டெல்லாம் நல்லா கேளுங்க, உங்களுக்கு பிரெயின் நல்லா இருக்கும். எந்த நேரமும் மனசை இறுக்கி வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. தயவு செய்து ஃப்ரீயாக விடுங்க. எப்போ பாட்டுக்கு பாடுங்க. நம்ம வந்து சோர்ந்து உட்கார்ந்தா நம்மளோட பிரச்சனை தீரவே தீராது. நம்ம ஜாலியாக இருந்தால் தான் பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும். அது வந்து ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளையை சேர்க்குறப்ப கூட நம்ம எப்படி சேர்க்குறோம் அப்படிங்கும்போது ஒரு எம்எல்ஏ ஒரு அதில் ஒரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுங்களா? அதில் முன்வரிசையில் வந்து மரியாதைக்குரிய பழனிவேல் தியாகராஜன் அவர் உட்கார்ந்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுவார். அந்த ஸ்மைலே தெரியும். இந்த காணொலியில் கூட சீமான் பேசுகிற மாதிரி கூட இருக்கு பாருங்க. வைத்தியகார பயில விட்ட நாட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்போ சீமான் சொல்ல மாட்டாரு. இப்போ முன்வரிசையில் இருக்கிற பழனிவேல் தியாகராஜன் மைண்டில் என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன், கோமாளி கூட்டத்தில் வந்து நம்மளும் முடியும். நான் அவருடைய பிரெயின் எனக்கு பிடிக்க கூடாது. நீங்கள் எல்லாருக்கும் அவர் பிடிக்கும். எனக்கு வந்து அந்த சிரிப்புலேயே வந்து எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுங்களா? இதை விடவா ஒரு எம்எல்ஏ அசிங்கப்பட்டு வெளியில் வரணும்? யாராவது கை தட்டினாங்களா? இது எப்படி இருக்குது தெரியுங்களா? சட்டமன்றத்தில் போய் தொகுதி பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது. எப்படி நம்ம சொல்லுவோம்னா ஓட்டு பிச்சை எடுக்க வந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? கோயிலில் நின்னா பிச்சை, கட்சிக்காரங்கெல்லாம் வந்தாக்கா ஓட்டு பிச்சை. இது எப்படின்னா அடுத்த வாட்டி எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குற பிச்சை மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது சிந்தித்து வாக்களிங்க. நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுடைய பிரச்சனைகளையும், சுகாதார சீர்கேடு, குடிநீர் வசதி வாய்ப்புகள், குடியிருப்புகள்ங்கிறது வந்து எனக்கு ரொம்ப அது வந்து எனக்கு ரொம்ப ஈடுபடலை. எல்லா மக்களும் போய் கலெக்டர்கிட்டையும் எனக்கு பட்டா கொடுக்குது, எல்லாத்துலேயும் பட்டா கொடு. மக்கள்கிட்ட வந்து நம்ம அரசாங்கம் வந்து அந்த குடும்ப நல திட்டம்னு ஒன்று கொண்டுட்டு வந்துருக்குல்ல, அந்த குடும்ப நல திட்டத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். 2 குழந்தைக்கு மேலே இருந்துச்சுன்னா அடிப்படையில் வந்து அவங்களுக்கு ரேஷன் கார்டே இல்லைன்னு ஒரு சட்டத்தில் எங்கெங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து இடம் மாறி. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை மொத்தம் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து வந்தவரை வாழ வைக்கங்குது. வந்தவரை வாழ விதிமா தமிழை வாழ முடியாமல் இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன தெரியுங்களா, அவர் சொன்ன பாடலில் வந்து ஒரு கடைசியாக சொல்கிறேன், ஒரு விளக்கம் புரிஞ்சிச்சு. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, 100 ஆண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலேன்னு வருது. அங்கே தமிழ் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால அவர் அந்த டாப்பிக்கை விட்டுட்டாரு. எங்கடா நம்ம தமிழ்ன்றோம்னா அவன் திராவிட நம்மளை மண்டையில் போடுவானோன்னு ஒரு பயமோ எனக்கு தெரியல. அது மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, தமிழ்நாடு அரசு. நன்றி, வணக்கம். வாழ்க மேதக பிரபாகரன், வெல்க சீமான். நாம் தமிழர்.